இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பாண்டிச்சேரி வந்தாச்சு. பாண்டிச்சேரி ஹைவே ட்ரெயினிங்கில் பாண்டிச்சேரி வரைக்கும் ஸ்லோவாக போய்க்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் கிராசிங் இருக்கும் மிடில். பாண்டிச்சேரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஈசிஆர் ரோட்டில் ஹைவேயில் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. ஸோ அந்த பாண்டியை பார்க்கும்போது தான் ஒரு பக்காவான ஒரு இது கிடைக்கும். பாருங்கள், பாண்டிச்சேரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவ்வளோதான், சூப்பர். போயிட்டே இருங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். போகலாம், இதில் வேணா போகலாம், ஒன்றும் பிரச்சனை. யாரும் வரல, போகலாம் போங்க. எப்படி இருந்தது இன்னைக்கு பாண்டிச்சேரி டிரைவு? சென்னையிலேருந்து பாண்டி வரைக்கும் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு வெதரும் நல்லா இருந்தது. ஓகே, கண்ட்ரோல். லேட்டாக கிளம்பிட்டோம் 10 மணிக்கு. ஆமாம், ஒரு வழியா. டைம் என்ன இப்போ? 2:45 2:30 ஆல்மோஸ்ட் 3 ஆக போகுது. அதான் அதுக்குள்ள வந்துட்டோம். நடுவுலாம் நின்று ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்தோம். ஸோ ஃபைன், ஓரளவு மேனேஜபிளாக இருக்குது. ஹைவேயும் ஓட்ட செட் ஆகிடும். ஹைவே பொறுத்த வரைக்கும் ஓட்ட செட் ஆகும். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, தண்ணி வண்டி நிறைய போகும். அதுதான் நம்ம பார்த்து ஓட்டிக்கணும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃபாக ஓட்ட வேண்டிய ஒரே காரணம், தண்ணி வண்டிங்களை நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி ஓட்டுங்க. ஃபர்ஸ்ட் வண்டி இதுதான் ஃபர்ஸ்ட் வண்டி. தண்ணியோட காட்டுறாரு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் வண்டி. இது மாதிரி எண்ணற்ற வண்டிகள் இருக்கு. இனிமே ஸ்பீடுக்கு வேலை இல்லைங்க. ஆமா. ஸோ சிட்டிக்குள்ள நுழையிறீங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து மேனேஜ் பண்ணி கரெக்டாக ஓட்டணும். இங்கே என்னன்னா, உங்களுக்கு 2 வீலரை பொறுத்த வரைக்கும் ஜிக்ஸாகாக ஓட்டுவாங்க, எங்கேருந்து வேணாலும் வருவாங்க. ஸோ நம்ம தான் ரொம்ப சேஃபாக அலர்ட்டாக பார்த்துக்கணும். நிறுத்தலாம் மாட்டாங்க யாரும். ஆமாம், நிறுத்துகிற பழக்கம்லாம் யாருக்குமே கிடையாது. ஸோ இது வந்து செகண்ட் வண்டி. இந்த பாருங்க, மாடலுமே நிறைய வண்டிங்க வரும். பார்த்து லெஃப்டில் போகிறானா, ஒரு இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. நீங்கள் ரைட் எடுத்து ஏறிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ஃப்ரீயாக ஓட்டுங்க. இப்போ காலியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அந்த மார்க்கெட்டாக இருக்கும் போதோ அந்த மாதிரி டைம் மட்டும் ஸ்லோ பண்ணுங்க. மற்றபடி கொஞ்சம் அப்படியே ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே டைமில் ஓட்டும் போது தான் நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் கிடைக்கும். நைட் டைமில் வந்து அப்படியே டபுளாக பார்க்க வேண்டியது. ரோடுமே இஷ்டம் போல் துண்டா வெட்டி வேலை படுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது 2 லேன் 4 லேன்லாம் மாறி வருது. அதனால் அது கொஞ்சம் மேனேஜ் பண்ண கஷ்டமாக தான் இருந்தது. பட் பழகிட்டோம், அவ்வளோதான். பழக செட் ஆகிடும். இவரை விட்டுருங்க, ஏன்னா அவர் பாண்டிச்சேரி கிங்கு. இவரை விட்டாதான் கும்பாபிஷேகம். இவரை விட்டாதான் கரெக்டாக போவார். போகலாம், மிடில்லே போங்க. அவ்வளோதான், சூப்பர். மிடில்லே போய்க்கிங்க, அவ்வளோதான். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் மிடில் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எந்த சைடுமே போக முடியாது. இப்போ சைடில் நிற்கிற பாருங்க, கிளம்புவார் அவர், பார்த்து ஆரம்பிங்க. அவ்வளோதான். யார் எப்போ கிளம்புறாங்கன்னு பார்த்துக்கணும். நீங்கள் கிளம்புவாரா கிளம்ப மாட்டாரா அப்படின்னு. ஆமாம், ஆறு அடிச்சிடுங்க. ஏன்னா டயரை தேட போகிறாரு. போகலாம், பிரேக் அடிக்காதீங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம்.